ஒவ்வொரு தேர்தலிலும் ஒரு பேட்டர்னாவே வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரிசால சொன்னாங்க, அதாவது வந்து ஒரு தேர்தல் யுக்தியை கடைபிடிக்கிறாங்க. ஒரு இதுதான் உங்களுக்கு யுக்தியாக நான் சொன்னேன். ஐ சைட்டட் எக்ஸாம்பிள்ஸ் டியூரிங் அசம்பிளி. ஒரிசா தேர்தல் அப்போ வி.கே. பாண்டியனை பற்றி பேசினாங்க. இப்போ பீகாரில் போய் அங்கே நாங்கள் இங்கே தொழிலாளி பேசுகிறோன்னு சொல்கிறாங்க. ஆக பிரிட்டிஷ்காரர்களுக்கு தான் இவர் பிரித்தாள்களான்னு சொன்னாங்க. ஆனால் பிரிட்டிஷ் ஆட்சியை விட மோசமான ஆட்சி மோடி ஆட்சி என்பதற்கு பிரித்தாளுவது அவர் மதத்தின் பெயரால், ஜாதியின் பெயரால், எஸ்ஐஆர் பெயரில் இப்படி பலவிதமான யுக்திகளை கையாண்டு அவர்கள் இந்திய நாட்டினுடைய ஒற்றுமைக்கே தமிழ்நாடு வட தென்னா எவ்வளவு அவர்களுக்கு ஆணவம் திமிர் இருந்தால் நாங்கள் இந்திய தென்னாட்டோரோடவே வாழவில்லையா என்று ஒரு பிஜேபி தலைவர் பேசுகிறார். என்ன அர்த்தம்? தென்னாட்டில் இருக்கிறவங்களாம் அவ்வளோ கேவலமா? கருப்பருக்கு நிகராக நம்மளை ஒப்பிட்டு பேசினார்களா இல்லையா? ஆக இவர்கள் தான் இப்படி செய்கிறார்களே தவிர பீகார் மக்கள் நிச்சயமாக ஏமாற மாட்டார்கள். தமிழ்நாட்டு மக்கள் வெகுந்த ஏமாற்ற முடியாதுன்னு அவருக்கு தெரியும். காரணம் என்னன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்படி 8 முறை மோடி வந்தார். தமிழ்நாட்டு பிரச்சாரத்துக்கு வரணுன்றதுக்காகவே அவர் போட்டியிட்ட வாரணாசி தொகுதி தேர்தலை கடைசி நாள் வச்சார். தேர்தலை 8 முறை தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போனார். 39-40 ஆட்சி ஒழிய தளபதியுடைய செல்வாக்கோ திமுக கூட்டணி செல்வாக்கோ குறையவில்லை. பீகார் மக்களுக்கு நேரடியாக பீகார் மக்கள் எங்களுடைய சகோதரர்கள் மட்டுமல்ல, அவர்களை காப்பாற்றுகிற மண் தமிழ் மண். நீங்கள் ஒழுங்காக எல்லோரும் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்துருந்தா பீகார்லேருந்து ஏங்க வர போகிறாங்க? இந்த நீங்கள் தானே ஆண்டீங்க. நிதிஷ்குமார் தான் ஆண்டிருக்கிறார் 15 முறை. உங்கள் கூட்டணியில் இருக்கிறவர் தான் ஆண்டார். அங்கே வந்து இங்கே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க யாராவது போய் எங்கேயாவது இந்த மாதிரி வேலை செய்கிறத பார்த்துருக்குறோமா? அதுக்கு காரணம் இங்கே வளமாக தமிழ்நாடு இருக்கிறது. நீங்கள் போய் அங்கே வந்து உங்கள் மக்களை காப்பாற்றுவதற்கு தவறியதற்கு எங்கள் மீது பழி போடுவதா? நீங்கள் அவங்களுக்கு எல்லாம் வேலை கொடுத்தா இங்கே ஏன் வர போகிறாங்க? அப்புறம் நாங்கள் ஏன் இல்ட்ரீட் பண்ணுறோன்ற கொஸ்டினே வராது. நான் தமிழர்களை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறேன். அவர் அண்ணாமலை எந்த காலத்தில் உண்மையை பேசியிருக்காரு? அவர் நான் பல முறை சொல்லியிருக்கேன். உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்து விட்டாருன்னு சொல்லுவார். காளிகம்பாள் கோயிலுக்கு சிவாஜி வந்துட்டு போனாருன்னு சொல்லுவார். வீரர் சிவாஜி வந்துட்டு 1963 வந்துட்டு போனாருன்னு சொல்லுவார். அவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் அவர் இருக்குது. அவங்க கட்சிக்காரங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை பற்றிலாம் அவர் இதை பற்றிலாம் பேச ஒரு யோகியே கிடையாது. தமிழ் இனிமேல் இந்தியா பூரா மு.க. ஸ்டாலின் போட்ட திட்டங்கள் தான். இப்போ கேரளாவில் கூட இப்பொழுது வந்து அந்த உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை நாங்கள் கொடுப்பதைப் போல் அங்கே அமுல்படுத்த வேண்டும் என்று திட்டமிட்டிருப்போம். இந்தியாவுக்கே வழிகாட்டியாக இன்றைக்கு தளபதி மு.க. ஸ்டாலின் தான். வெளிப்படையாக சொல்லணுன்னா இதுதான் மோடிக்கு இருக்கிற தனிப்பட்ட கோபமே. நம்மளால் செய்ய முடியாதுன்னா ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் செஞ்சு இந்தியா பூரா ஃபேமஸ் ஆகிட்டு வர்றாரு. அது மட்டும் இல்லை, பெரியாருடைய கருத்துக்கள்லாம் இப்போ நார்த் பூரா பரவிக்கிட்டார். இவருடைய ஆட்சி காலத்தில் டெல்லி யூனிவர்சிட்டியில் பெரியாருடைய விழா நடத்துகிறாங்க. இதெல்லாம் இவர் மு.க. ஸ்டாலின் வந்த பிறகு தான் நடக்குது. கலைஞர் காலத்தில் கூட நடக்கலை, மற்றவங்க காலத்தில் கூட நடக்கலை. இந்த பொறாமை வைத்தறிச்சலின் காரணமாகத்தான் மு.க. ஸ்டாலின் மீது ஃபோக்கஸ் பண்ணி இப்போது ஆப்ரேஷன் எம்கேஎஸ் என்ற அடிப்படையில் ஆரம்பிச்சிட்டாங்க. இது நடக்கும். இதெல்லாம் சந்திப்பதற்கு திமுக தயாராகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.